ஹலோ, ஐ நேம் எம்ஜிஆர். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஒருத்த ஃபைட் பண்ண ஒரு பொண்ணை காப்பாத்தின உடனே நீங்க எம்ஜிஆரா? அப்ப நான் யாரு? சரோஜதேவியா? ஐயோ, உண்மையிலேயே ஃபுல் பேர் மதகஜ ராஜாங்க. எல்லாரும் சுருக்கி செல்லமா எம்ஜிஆர் கூப்பிடுறோம். ஓ, ஆமா, நீங்க என்ன போலீஸா? போலீஸ் மாதிரிங்க. போலீஸ் மாதிரியா? அப்படின்னா? அதாவதுங்க, ரிட்டையர்மெண்ட் வயசுல இருக்கிற நல்ல சர்வீஸ் பண்ண போலீஸ்காரங்க எல்லாம் இந்த ஏரியால போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா தான். அமைதியான ஊரு, எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி 1-2 வந்ததுன்னா நான் தான் தீர்த்து வைப்பேன். நல்லா பேசுறீங்க. ஆனா பூவாக்கு என்ன பண்றீங்க? நம்ம பாலிசியே வேறங்க. நாமளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஏரியா முழுக்க கேபிள் கனெக்ஷன் ஐயா தாங்க. வெரி குட் பாலிசி. உங்ககிட்ட ஒரு வேகமும் இருக்கு, விவேகமும் இருக்கு. மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. ஏங்க, நான் கூட ஏதோ 10 கொலை பண்ண தீக்குச்சி திரும்ப வரானதும் ஏதோ பெரிய ரவுடி வருவாருன்னு நினைச்சா உங்க அப்பனை பார்த்தா அப்படி தெரியலையே. அவரும் உண்மையிலேயே ரவுடி இல்லைங்க, ரவுடி மாதிரி. எது? ரவுடி மாதிரியா? சீக்கிரம் பத்த வைடா. ஒரு நாள் எங்க அப்பா காலையில தோட்டத்துக்கு போகும்போது, என்னப்பா பத்த மாட்டீங்களா? பனியில பொட்டி நம்பு போயிருக்கோம். இப்ப நான் கொளுத்துறப்பா. விஷயம் தெரியாம ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல பத்தா. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீட்டுக்குள்ள இருந்த 10 பேரும் செத்துட்டாங்க. அந்த சம்பவத்துல ஆயுதம் சப்ளை பண்ண குற்றத்துக்காக எங்க அப்பாவை ஏவல் ஆக்கிட்டாங்க. எது? தீக்குச்சி ஆயுதமா? மேல என்னமா சலசலப்பு? மேல ரொம்ப குளிர்தா? குளிர் தீக்குச்சில கொடுங்க போயா. திருமுகா, இன்னும் காலையில 10:30 மணிக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுறோம். ஆமா, இங்க எங்க தங்க போற? நீங்க சொன்னா இங்கே கொடுத்தேங்க. ராஜா கேட்டு இவங்களோட பாராவுக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லி பாண்டியன் லாட்ஜில் ரூம் போடு. ரூம் தானே? போடுங்க. நீ ரூமை போடுவ, சண்முக பாண்டி உன்னையும் சேர்த்து போட்டுருவோம். பின்ன பட்ட பகல்ல பப்ளிக்கா ஓடுற பஸ்ல 50 பேர் அனுப்பி கொல்ல பார்த்தான். இப்ப நீங்க ரூம் வேற போட்டு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் வசதி. திருமுகத்தை தீத்து கட்டிட்டு பாரா பார்த்த பாவத்துக்கு உங்களையும் போட்டு தள்ளிடுவான். இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆகுறீங்க. சண்முக பாண்டியால அவன் உடம்புல 1 மார்க் இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பிளாக் மார்க் எடுத்துருப்பான். பேசாம நம்ம வீட்டுல காலியா இருக்கிற ரூம்லயே அவங்கள தங்க வச்சிடலாம். நம்ம பார்வையிலே இருப்பாங்கல்ல. எவ்வளவு அழகா பேசி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு வீட்டுக்கே தள்ளி போற மாதிரி. இதை கூட கண்டுபிடிக்க தெரியல. இந்த ஆள்லாம் பெரிய அதிகாரி. என்னப்பா இவங்களை இங்கதான் தங்க வைக்க போறேன். ஏன்டா கண்டவங்க வீட்டுல தங்க வைக்கிறேன்? என் உத்தியோகம் அப்படி. நல்ல சகுனமா. ஜன்னலை திறந்தா கோவில் தெரியுது. எனக்கு சாமி தெரியுது.